Exercise 2.3 problem 10. இந்த ப்ராப்ளத்தில் சென்னையிலேருந்து லண்டனுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து 11 hours. சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து சண்டே 23.30 hours. Now if the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight land at London airport? Duration of flight from Chennai to London is equal to 11 hours. சென்னையிலிருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு டைம் டேக்கன் வந்து 11 hours. ஸ்டார்டிங் டைம் அட் சென்னை வந்து 23.30 hours. So this is equal to 11.30 p.m. 11:30 p.m. Traveling time 11 hours. So the time after 11 hours from the starting time 11:30 p.m. equal to, அதாவது ஸ்டார்டிங் டைம் 11:30 p.m.க்கு அப்புறமா 11 hours நம்ம டைமை கண்டுபிடிப்போம். ஸோ 11:30 p.m. ப்ளஸ் 11 hours. பாருங்கள், இங்கே வந்து 11:30 p.m. இந்த 11 ஹவர்ஸில் ஒரு 30 மினிட்ஸை எடுத்தோன்னா 10:30 hours. இந்த 11 ஹவர்ஸில் 30 மினிட்ஸ் எடுத்தோன்னா 30 மினிட்ஸ் ப்ளஸ் 10:30 hours. அந்த 30 மினிட்ஸை இது கூட ஆட் பண்ணும்போது 12 ஆயிரும். அப்போ பிஎம் முடிஞ்சிருது. அடுத்தது வந்து ஏஎம். ஸோ அந்த 10:30 hours வந்து ஏஎம் ஆகும். ஸோ 11:30 p.m. ப்ளஸ் 11 hours இஸ் ஈக்குவல் டு 10:30 a.m. சென்னைக்கு டைம் வந்து லண்டனுக்கு டைமோட 4.5 hours கூடுதலாக இருக்குது. ஸோ the reaching time of flight at London airport equal to லண்டன் ஏர்போர்ட்டில் அரைவ் ஆகக்கூடிய டைம் வந்து இந்த 10:30 a.m. மைனஸ் 4.5 hours. ஸோ ரீச்சிங் டைம் வந்து 6 a.m. Therefore, at 6 a.m. on Monday, the flight will reach at London airport.